வணக்கம். விஜிலன்ஸ் டிவிக்காக செய்திகளை வாசிப்பவர் விஜிலன்ஸ் டாக்டர் பா. தமிழ் பாரதி ஆனந்தன். கர்நாடகா மாநிலம் கோலார் தங்கவயலில் கேர் KGF என்ற நோக்கத்தோடு செட்டிநாடு மருத்துவமனை புதிதாக நிறுவப்பட்டுள்ளது. இம்மருத்துவமனையில் 10க்கும் மேற்பட்ட வியாதிகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அதாவது குழந்தைகளுக்கான மருத்துவம், எலும்பு முறிவு மருத்துவம், பொது மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், தோல்வியாதி மருத்துவம், மனநிலை சார்ந்த மருத்துவம் என இதுபோல் 10க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு இலவசமாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இவ்விலவச சிகிச்சையானது செட்டிநாடு என்ற நிறுவனம் இருக்கும் வரை பொதுமக்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. செட்டிநாடு மருத்துவமனையின் மருத்துவ ஆலோசகர் ஒருவர் மருத்துவமனை பற்றியும் மருத்துவமனையில் அளிக்கப்படும் சிகிச்சைகள் பற்றியும் விரிவாக தெரிவித்துள்ளார். அதேபோல் புதிதாக நிறுவப்பட்டுள்ள இச்செட்டிநாடு மருத்துவமனையானது பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்ன்றது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு எப்பயுமே செட்டிநாடுன்னு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்ன்றது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும். அந்த புக்லேயே மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி 10 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு பொது மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம், குழந்தைகளுக்கான மருத்துவம், மகப்பேறு மருத்துவம், எலும்பு மூக்கு சம்மந்தமான மருத்துவம், காது மூக்கு தொண்டை, தோல் வியாதி, அப்புறம் மனநல மருத்துவம், இந்த 10 டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து மருத்துவத்துக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயான ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும். அங்கேருந்து வரதுக்கு எதனா ஃப்ரீ பஸ் எதனா வச்சுக்கிறீங்களா மேடம்? நீங்கள் இப்போ தான் சார் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு டைமிங்கில் வந்துட்டு பேஷண்ட்டை வந்துட்டு அங்கேருந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு சர்வீஸ். கார்டியாலஜிஸ்ட் தான் எங்களுக்கு மெயினாக வேணும். ஏன்னா அதனால தான் போகிற வழியிலே ஏதாவது மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். கிட்னி இப்போ நம்ம கேஜியில் பொறுத்த வரைக்கும் 75% வந்து கிட்னி அந்த தொண்டு தான் இருக்குது. டயாலிசிஸ் இத்தனை பேருக்கு தான் டயாலிசிஸ் பண்ண முடியும். எங்கள் பையனுக்கு 54 வயசுக்கு அந்த மாதிரி ஆகிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ கோலாருக்கு போனாங்க மேடம். இப்போ பெங்களூருக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. கோலார் கிட்ட இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மெயினாக நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. விஜிலன்ஸ் டிவிக்காக கர்நாடகா மாநிலம் கோலார் தங்கவயலிலிருந்து நமது செய்தியாளர் A. அன்பரசன்.